ஹலோ ஆர்கனைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 16. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹோங் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஃபோனில் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஃபோன் அட்டனே பண்ண மாட்டான். இவன் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பண்ணி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவன் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அட்டன் ஆகிடுது. அட்டன் ஆனோடனே நீ எங்கடா இருக்க, ஏன் இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே இன்னொரு சைட்லேருந்து ஹலோன்னு வருது. பார்த்தா இது வந்து ஜங்குக்கோட வாய்ஸ் இல்லை. உடனே டேஹங் வந்து நீங்கள் யார், இது வந்து ஜங்குக்கோட ஃபோனே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம், இது வந்து அவரோட ஃபோன் தான். அவர் வந்து இந்த பாரில் வந்து இருக்கார், அவர் ரொம்ப வந்து குடிச்சிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வந்து அவரை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து சாரி, நீங்கள் பார்த்துக்கோங்க அவனை, நான் வர வரைக்கும் நான் இப்போ டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கிளம்பி போகிறான். இப்போ பார்த்தா டேஹங் வந்து பார்க்கு வந்துடுறான். வந்தோடனே வந்து ஜங்குக்கை தேடி பார்க்குள்ளே போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அங்கே வந்து சேரில் உட்காந்து அவனோட தலை வந்து டேபிளில் வச்சு தூங்கிட்டுருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து ஜங்குக் கிட்ட வந்து ஓடி போகிறான். ஜங்குக் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தா வெயிட்டர் வந்து வராரு. நீங்கள் தான் இவரோட கார்டியனா, ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து தேங்க்யூ, நான் வர வரைக்கும் இவரை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வெயிட்டர் வந்து இல்லை இது என்னோடய வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு டேஹங் வந்து வெளில போகிறான். அப்போ பார்த்தா அவங்க கார்கிட்ட போனோடனே வந்து ஜங்குக் வந்து முழிச்சிடுறான். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். வீட்டுக்கு தான், வேறு எங்கே கூட்டிகிட்டு போவேன், ஃபஸ்ட்டு நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து டேங்கோட கையை உதறி விடுறான். உதறி விட்டு இல்லை நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து அப்படியே தரையில் வந்து உட்காந்துடுறான். ஜங்குக் எந்திரி, இது ரோடு, ப்ளீஸ் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே டேஹங் வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்ப வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வந்து போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து ஒரியாயிடுறான். ஒரியானோடனே ஜங்குக் என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவனை தட்டி கொடுக்குறான். எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகவே பிடிக்கல, அங்கே நான் நுழைஞ்சோடனே நான் வந்து ஆக்ட் பண்ணணும், எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி நான் வந்து நடிக்கணும், ஆனால் வந்து என்னால் முடியாது, எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, என்னோடய வாழ்க்கையே நான் வந்து வெறுத்துட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அழுகிறான். டேஹங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். எனக்கு வந்து நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது, நான் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட எனக்கு வந்து இஷ்டமே இல்லை, இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது ரொம்ப எனக்கு வந்து வலிக்குது, என்னோடய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் அழுகிறான். நான் வந்து அம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நான் வந்து இந்த மேரேஜில் வந்து ட்ரை பண்ணுவேன்னு, அதனால தான் நானும் இந்த மேரேஜ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலை, நான் எப்போ ட்ரை பண்ணுறேன்னு அப்போல்லாம் நான் ஃபெயில் தான் ஆகுறேன், நான் உன்னையும் ஹர்ட் ஆக்கணும்னு நினைக்கல, ஆனால் என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் எல்லாத்தையும் உள்ளக்குள்ளே வச்சுட்டு வெளில சிரிக்க முடியலை, எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் அழுகிறான். பார்த்தா டேஹங் கண்ணிலேருந்தும் தண்ணியாக வருது. அவன் வந்து நினச்சிட்டு இருந்தான் ஜங்குக் வந்து சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஜங்குக் இன்னும் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஜங்குக் வந்து ரோட்டில் வந்து படுத்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல, நான் இது ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாஸ் அவுட் ஆயிடான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே அங்கேயே உட்காந்து அழுகிறான். அழுத உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை தொடச்சிட்டு ஜங்குக்கை எடுத்து காரில் உட்கார வச்சு டேஹங் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். அதான் வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் ரூமில் போய் ஜங்குக்கை வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கை வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா ஜங்குக் கண்ணிலேருந்தும் அப்படியே தண்ணி அழுக வந்து வருது. உடனே வந்து டேஹங்க்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. உடனே வந்து அவன் டக்குன்னு வந்து பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஷவரை திறந்து விட்டுட்டு அவன் வந்து அப்படியே ஷவர் கடியில் வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸே கிடைக்காதா, நான் இதை போய் யார்கிட்ட சொல்வேன், நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக், உன்னை வந்து உண்மையாக லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து நீ வந்து எனக்கு வந்து ஹர்ட் தான் பண்ணுற, நீ வந்து என்கிட்ட பேசுனது வந்து அங்கிள் சொன்னனால தான், இல்லை நீ வந்து பேசக்கூட இல்லை, எல்லாமே ஆக்டிங் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுகிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதுட்டு டேங் வந்து எழுந்துச்சி அவன் வந்து தொடச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து ரூமில் வந்து படுத்துக்கிறான். காலையில் ஆயிடுது. டேங் வந்து எழுந்திரிக்கிறான். எழுந்துச்சி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் டேஹங் கண்ணிலேருந்து தனியாக வருது.
டேங்க வந்து பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து பெட்டில் வந்து உட்காரான். உட்காந்தோடனே அவன் வந்து அவன் முடியை பிடிச்சிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. உடனே வந்து கண்ணீரை தொடச்சிட்டு அவன் வந்து கீழே போயிடுறான். கீழே போகிறான். கீழே பார்த்தா ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். ஜிமின் வந்து சிரிச்சிட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் என் நெட்னியும் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே நீ என்ன பேபியை பற்றி மட்டும் கேட்குற, என்னை பற்றி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சும்மா டீஸ் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து சீரியஸ் ஆகி உனக்கு தெரியும்ல ஜிமின் நான் அப்படி ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் எக்ஸ்ப்ரெஷனே மாறிடுது. உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே, எனக்கு தெரியும் நீ வந்து நானும் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிற முன்னாடியே வந்து ஜின் வந்து காஃபியை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை வந்து டேஹுங் கிட்ட கொடுக்குறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் விடு, ஜங்குக்கு எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஓகே தானா, நீ வந்து வித்தியாசமாக தெரியுற அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து ஆமாம் அங்கிள் நானும் இதே தான் கேட்டேன், அவன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நான் வந்து ராத்திரி ஒழுங்காக தூங்கலை அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்போயே நீ இவ்வளோ டக்குன்னு எழுந்திருந்த, போய் நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சோடனே உன்னை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் எழுந்துச்சு போயிடுறான். ஜங்குக்கு வந்து எந்திரிச்சிடான். எந்திரிச்சோடனே வந்து அவன் தலை வந்து ரொம்ப வலிக்குது. உடனே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இங்கே வெளியில் வந்து டேஹுங் வந்து ரூமுக்கு வெளில வந்து நிற்கிறான். நான் எப்படி அவனை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகாமல் டெரன்ஸ்க்கு வந்து போயிடுறான். அங்கே போய் நிற்கும் போது டேஹுங் வந்து அழுகையாக வருது, அழுதுட்டுருக்கான். அப்போ பார்த்தா டேஹுங் அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி தெரியுது. உடனே டேஹுங் வந்து யாருன்னு சொல்லி பார்க்குறான். அங்கே வந்து யூங்கி வந்து நிற்கிறான். டேஹுங் என்னாச்சு, ஏன் நீங்கள் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அதான் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இங்கே வந்து ஏர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ கீழே போ, நீ ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக பண்ணலை, வெறும் டிஷர்ட் தான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி கீழே இறங்கி போயிடறான். டேஹுங் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கும் போதே ஜங்குக் அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு ரெடியாகி ரூமை திறந்துட்டு வெளில வரான். வெளில வந்தோடனே ஜங்குக் வந்து டேஹுங்கை பார்க்குறான். என் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹுங் பக்கத்தில் போய் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து டேங் வந்து ஒன்றுமே சொல்லலை. உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே நெத்தியில் கை வச்சு பார்க்குறான். என்ன உனக்கு வந்து ஃபீவராக இருக்குது, நீ ஏன் இப்படி வெளில தெரியா, ஃபஸ்ட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து டேஹுங்கை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். அவனை வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக் வந்து மாத்திரை வந்து தேடுறான். மாத்திரை கிடச்சோடனே ஜங்குக்கு வந்து தண்ணியும் மாத்திரை வந்து டேஹுங் கிட்ட வந்து கொடுக்குறான். டேஹுங் வந்து வாங்காமையே உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில் வந்து கொடுக்குறான். ஏன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். என்னது ஏன், உனக்கு வந்து ஃபீவர் அடிக்கிறது, நீ வந்து இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அங்கிள் தான் இங்கே இல்லைல்ல, நீ வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை, எதுக்கு இப்படி வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த தண்ணியும் டேப்லெட்டையும் டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து வெளில போயிடுறான். போனோடனே ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு வந்து நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து என்ன பண்ணி தொலைஞ்ச ஜங்குக் நீ அப்படின்னு சொல்லி எப்படி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். உடனே ஜங்குக்கு எந்திச்சு கீழே வந்து போகிறான். டேங் வந்து தேடுறான். இப்போ பார்த்தா டேங் வந்து ஜின்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போகிறான். குட் மார்னிங் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சிரிச்சிட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். டேங் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து போயிடுறான். போனோடனே ஜங்குக்கு வந்து ஐம் சாரி டேஹுங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து டேஹுங் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ப்ளீஸ் டேஹுங் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்கிறத கேட்காம டேங் வந்து போயிட்டே இருக்கான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேங் பக்கத்தில் போய் அவன் கையை பிடிச்சி அவங்க ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ரூமுக்குள்ளே போனோடனே ஜங்குக் வந்து ஐம் சாரி டேஹுங், நான் நேற்று வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன், அதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு, ப்ளீஸ் நான் சொன்னது எதையும் மனசில் வச்சுக்காத, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ எதுக்கு ஜங்குக் சாரி சொல்கிறேன், நீ நேற்று சொன்னது எல்லாத்துமே உண்மை தான், நான் தான் உன்கிட்ட வந்து சாரி சொல்லணும், உன்னோட லைஃப்பை வந்து வீணாக்குனதுக்கு.
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நான் கொடுத்துக்குவேன். உன் மேலே ஒரு ஃபால்ட்டும் இல்லை, எல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான் சொல்லி நான் வந்து சொல்லிக்குவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். டேஹுங் நீ எதுக்கு இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறான். டேஹங்கோட கையை பிடிச்சி ப்ளீஸ் டேஹுங் இங்கேருந்து போகாத, நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் வந்து கொடுப்பேன். உடனே டேஹுங் வந்து ஜங்குக் கையை வந்து எடுத்து விட்றான். எடுத்து விட்டுட்டு கத்துறான், இல்லை நீ வந்து பொய் சொல்லாத, நான் வந்து உன்னோட இந்த பொய்க்கு வந்து நான் வந்து விழுக மாட்டேன். என்னை வந்து நீ வந்து தனியாக விட்டுரு. நீ வந்து யார் முன்னாடி வந்து இப்போ வந்து ஆக்ட் பண்ண தேவையில்லை, உங்கள் அம்மா முன்னாடியும் நீ வந்து ஆக்ட் பண்ண ஒன்றும் தேவையில்லை. நீ வந்து ஃப்ரீயாக இருப்ப, நீ என் கூட வந்து இருக்க தேவையில்லை. நீ வந்து உன்னோட லைஃப்பை வந்து தொலைக்கலை, என் கூட இருக்கிறது வந்து உனக்கு வந்து ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நீ வந்து இனிமேல் வந்து ஹாப்பியாக இருப்ப. அப்போ வந்து டேங் அழுதுகிட்டே அவனோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து உட்காரான். நீ வந்து இனிமேல் நடிக்க தேவையில்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ ஜங்குக் வந்து டேஹுங் முன்னாடி வந்து உட்காரான். நான் வந்து நேற்று வந்து ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் போய் குடித்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து உன்னோட ஃபஸ்ட்டு லவ் கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் வந்து அப்படியே தலையாட்டுறான். நீ வந்து உன்னோட ஃபஸ்ட்டு லவ்வை நீ வந்து மறக்கவே இல்லைன்னா நீ எப்படி எனக்கு வந்து சான்ஸ் கொடுப்ப? டேஹுங் வந்து கேட்குறான். பார்த்தா ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்கான். உடனே வந்து டேஹுங் வந்து எந்திச்சு நிற்கிறான். என்னால் இனிமேல் முடியாது ஜங்குக், எனக்கும் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது, என்னோடய ஃபுல் லைஃப்பும் நான் வந்து இந்த பொய்யில் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே ஜங்குக்கு எஞ்சி டேங்கோட கையை வந்து பிடிக்கிறான். நீ வந்து போகக்கூடாது, அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்போ என்னோட வழி அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சத்தமாக சொல்கிறான். ஓ ஆமாம், நீ வந்து எதுக்கு என்னைய பற்றி கேர் பண்ணுவ, உனக்கு தான் அந்த அவசியம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அழுதுகிட்டே, இல்லை டேங் நான் அவனை வந்து கேர் பண்ணுறேன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து பொய் சொல்லாத ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து உன்னோட ஃபஸ்ட் லவ் கூட சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்து தொலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னால் அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஏன் முடியாது, நான் வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் தரேன்ல, நீ வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் கூட போய் சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவமாயிருது. என்னால் அவன் கூட வாழ முடியாது, ஏன்னா அவன் வந்து என்னோட பிரதரின்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். உனக்கு இப்போ சந்தோஷமா, என்னோட ஃபஸ்ட்டு லவ் வந்து ஜிமின் தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே ஷாக்லேயே கேட்குறான். நீ கரெக்டாக தான் கேட்டிருக்க, என்னோடய ஃபஸ்ட்டில் வந்து ஜிமின் தான், நான் அவனை தான் லவ் பண்ணேன், அவன் வந்து உன்னோட பிரதர் ஜிமினை தான் நான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்தி சொல்கிறான். இப்போ பார்த்தா அங்கேருந்து ஜங்குக்கு வந்து போகிறான். அப்போ பார்த்தா வாசலில் பார்த்தா அவங்க ஃபேமிலி எல்லா பேரும் நிற்கிறாங்க. நின்றோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 16. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.